ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அல்வா ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பழத்தை வச்சு அல்வா செய்ய போகிறோம். வாழைப்பழம் அல்வா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி மோரிஸ் வாழைப்பழம் 3 எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரை, ஃபுட் கலர், நெய், ஏலக்காய் தூள், முந்திரி. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இதை இப்போ நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடான வாட்டி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சூடான வாட்டி முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் வறுத்து ஒரு பிளேட்டில் வச்சு உரமாக வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கெட்டியாகிற வரை நல்லா கிளறணும். வாழைப்பழம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வாழைப்பழம் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வாழைப்பழம் வெந்து வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர்றதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகும். அதுவரை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்லலாம் நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கெட்டியாக கிளைக்கிறோம். நல்லா இடைவிடாமல் கலவையை கலந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து வாட்டி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து சர்க்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் இறுகி வர அளவு நல்லா கிளறிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்படி கடாயில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ அல்வா பதத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அல்வா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜிலே இறக்கிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரை வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிறோம். இது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வா கூட எந்த அளவுக்கு நெய் சேர்த்துறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சேர்த்தியாச்சு. இப்படி நல்லா கிளறிக்கிறோம். இப்போ அல்வா பதத்தில் ரெடி ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 நிமிட்ஸ் இப்படி அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நல்லா கெட்டியாக பண்ணுங்கள். இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா கிளறிக்கலாம். இப்போ வாழைப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது கூட நம்ம ஃபைனலாக வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிறோம். இப்போ அல்வா சூப்பராக நல்லா கெட்டியாகி ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம் பிளேட்டில். அப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் சேர்த்து அது கூட நெய் கொஞ்சம் தொடைய வச்சுருக்கிறேன். இப்போ அல்வாவை சூடாகவே இது கூட சேர்த்துக்கிறோம். சூடாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். நீங்கள் ஒரு கேக் டின்னர் தான் அதுக்குள்ளே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. ஒரு 10 நிமிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அல்வாவை கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான வாழைப்பழம் அல்வா ரெடி. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.